Pipers. 2. Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். இன்னைக்கு நாங்கள் அபிஷேகம் செய்கிறதுக்கு எங்களோட குலதெய்வ கோவிலான கொளியனூருக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். கொளியனூர் விழுப்புரம் பாண்டி ரோட்டில் விழுப்புரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்ச ஒரு சிறிய கிராமம். முந்தைய காலத்தில் இது கோவில்கள் நிறைஞ்ச ஊராக இருந்ததுனால இதை கோவில் புறநல்லூர்னு அழைச்சாங்க. அதுவே காலப்போக்கில் பேர் மாறி கொளியனூர்னு ஆயிடுச்சு. சுக்ரீவனோட அண்ணனான வாலி ஈஸ்வரனை வேண்டி வரம் பெற்று மோட்சம் பெற்ற ஸ்தலம் இது. ருத்ர அவதாரம் கொண்ட ஈசன் தன்னுடைய சுயரூபத்தை வாலிக்கு காட்டி அருளிய போது நவகிரக நாயகனான சனி பகவானோட பார்வை வாலி மீது பட அவன் மோட்சம் அடைகிறான். இதை குறிக்கிற வகையில் தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்ட சனீஸ்வரன் அமைஞ்ச வள்ளீஸ்வரன் கோவில் இங்கே தான் இருக்கு. கொளியனூர் ஊரோட பெருமையை இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ வாங்க இந்த கோவில் உருவான கதையை பற்றி பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி காடாக இருந்தப்போ பனங்குப்பம்ன்ற பகுதியில் இருந்த ஒரு மாடு இங்கே டெய்லி மேய வரும். அப்படி வரும்போது அந்த மாடு அந்த காட்டில் இருந்த ஒரு பாம்பு புத்துல பால் சுரக்கிறதையும் அந்த பாலை பாம்பு ஒன்று குடிக்கிறதையும் மாடு மேய்க்கிறவன் பார்த்துட்டு தன்னோட முதலாளி கிட்ட போய் சொல்கிறான். முதலாளி ஊர் மக்களோட வந்து இதை பார்த்து அசந்து போகிறாரு. உடனே இந்த புத்தை சுற்றி கோவில் எழுப்பப்படுது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற ரேணுகா பரமேஸ்வரி கோவில். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க கொளியனூர் புத்துவாய் அம்மன் கோவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கர்ப்பகிரகம் இருக்குது. முதல் கர்ப்பகிரகத்தில் இருக்கிறது புத்துவாய் அம்மன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாம்பு புத்து வந்து அம்மனாக உருவாயிருக்கு. 2வது கர்ப்பகிரகத்தில் இருக்கிறது ரேணுகா பரமேஸ்வரி. இந்த கோவிலோட மகிமை என்னென்னா, குழந்தை பிறக்காதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிட்டா வேண்டுதல் நிறைவேறுது. அதே மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் இங்கே வந்து அம்மனுக்கு விரதம் இருந்து அம்மனுக்கு சேவை செஞ்சால் அந்த வியாதி குணமாகுது. எஸ்பெஷலி அம்மா போட்டவங்க இங்கே வந்து 3 நாள் தங்கி இருந்து அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அம்மா வந்து தீரறதான் நம்புகிறாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சவுத்தோடு இருக்கிறதுனால அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல. கீழே இருக்கிற விக்கிரகத்துக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. முதல்ல விக்கிரகத்தை நல்லா தண்ணி விட்டு அலம்பி விடுறாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் தான் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதை கையாலேயே புழிஞ்சி எலுமிச்சை பழ ஜூஸால் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்ததா பஞ்சாமிர்த அபிஷேகம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கே ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு அபிஷேகம். துருவன தேங்காவையும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்ததா பால் அபிஷேகம் செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, பால் அம்மன் முகத்துல வழிஞ்சு வரப்போ எவ்வளோ அழகா இருக்கு பார்க்க. இப்போ அடுத்ததா பாலுக்கு மேலேயே தேன் அபிஷேகம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் தயிர் அபிஷேகம். இந்த தயிர் வழிஞ்சிருக்கிற விதத்தை பாருங்களேன். அம்மனோட உதட்டு பகுதி ஒரு இடத்துல மட்டும் கருப்பா இருக்கு. அம்மன் அந்த இடத்துல மட்டும் தயிரை ருசிச்சா மாதிரி இருக்கு. இப்போ அடுத்ததா அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விபூதின்னு சொல்லப்படுற பஸ்மாபிஷேகம். இப்போ அம்மனுக்கு சந்தனத்து கூட வாசனை பொடி கலந்து அதில் அபிஷேகம் செய்கிறாங்க. கடைசியா அம்மனுக்கு ஸ்வர்ணம், அதாவது தங்க நகை சாத்திட்டு அப்புறமா பன்னீர் அபிஷேகம் செய்கிறாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆஹா, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. நாங்கள் வாங்கி கொடுத்த பாவாடை தான் அம்மனுக்கு சாத்தியிருக்காங்க. இப்போ பூக்களை வச்சு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அம்மனுக்கு தீபாராதனை காட்டுறாங்க. முன்னாடி முதல் பிராகாரத்தில் இருந்த ரேணுகா பரமேஸ்வரிக்கு தீபாராதனை காட்டினாங்க. இப்போ ரெண்டாவது பிராகாரத்தில் இருக்கிற புத்துவாய் அம்மனுக்கு தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் மனசில் நினச்சது எல்லாம் நடந்து ரேணுகா பரமேஸ்வரி அருளும் புத்துவாய் அம்மனோட அருளும் கிடைக்கட்டும். நல்லபடியாக அபிஷேகம் முடிச்சாச்சு. சூப்பராக அம்மனை தரிசனமும் பண்ணியாச்சு. இந்த அம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.